எபிசோட் 62ல் ருக்மிணி மேம் ரங்கனை வர சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக மியூசிக் கேட்டுட்டு இருக்காங்க. ரங்கன் வந்து எரிச்சலோடு வராரு. ஐயோ, துளசி கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோமே, இவங்க இப்படி கூப்பிட்டு வச்சுட்டு மியூசிக் கேட்டுட்டு இருக்காங்களேன்னு எரிச்சல் பட்டுட்டே இருக்காரு. இங்கே பசங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ருக்மிணி மேம் நம்ம எல்லாரும் எதுக்காக மீட் பண்ணணும்னு சொன்னாங்க, சரி ஒருவேளை நமக்கு தாரத்தப்பட்டெல்லாம் வச்சு சவுண்ட் போட்டு நம்மளை வந்து செலிப்ரேஷன் எதாவது பண்ண போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கர் அகாடமி பாய்ஸ் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எம்என்சி டீம் பற்றி பயங்கர கோவமாக எரிச்சலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது அதில் ஒரு பையன் வந்து அணுவை லவ் பண்ணுறான் போல இருக்கு. இப்போ அணுவுக்கு வந்து மணி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அது வந்து அந்த பையனை ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பையன் வந்து கிரீஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உடனே கிரீஷ் சொல்கிறான், விடுடா, நீ முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே உனக்கு அணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அணுவை கூப்பிட்டு கிரீஷ் வந்து திட்டுறாரு. எதுக்கு நீ இப்படி அவன் கூட போய் பேசிகிட்டு இருக்கான், வேறு அகாடமி தானே, 2 அகாடமிக்குள்ளேயும் நிறைய ரைவல்ரி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது அவள் அணு சொல்கிறான், உங்கள் 2 பேத்துக்கும் சண்டை இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, அது வேறு, எனக்கு பிடிச்சதுன்னா இது என்னோட பர்சனல், எனக்கு யார் கூட பேசணும்னு தோணுதோ அவங்க கூட நான் பேச தான் செய்வேன், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அணு வந்து கிரீஷை திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ருக்மிணி மேம் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு ரங்கனையும் கூப்பிட்டு வச்சுட்டு சொல்கிறாங்க, இன்றைக்கி நைட்டு உங்கள் எல்லாத்துக்கும் நான் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நாளைக்கு உங்கள் எல்லாத்துக்கும் நான் லீவ் கொடுக்க போகிறேன், நாளைக்கு லீவ் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி டின்னருக்கு எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே வந்து இப்போ டூர்னமெண்ட் ஃபைனல்ஸ்க்கு போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது, அதனால் உங்களுக்குலாம் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பசங்க யாருக்குமே அது பிடிக்கல. ஏன்னா இவங்க எல்லாரும் சரக்கு பார்ட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. சரக்கு பார்ட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாரும் அவங்களுக்குள்ளே புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. வேறு வழி இல்லைன்னு இருந்தாலும் ருக்மிணி மேம் கூப்பிட்டதுனால வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ரங்கனுக்கும் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ரங்கனுக்கு அன்றைக்கி வந்து துளசி கிளம்பிடுவாங்க. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சா ருக்மிணி மேம் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இப்போது எல்லோரும் டின்னருக்கு வந்துட்டாங்க. அப்போ மேம் சொல்கிறாங்க, இதுக்கு பேர் என்ன தெரியுமா, ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே வீரா ஜாக்கி எல்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் தான் எங்களை வச்சு ஃபன் பண்ணிட்டுருக்கீங்க, அழகாக சரக்கு அடிச்சிருப்போம், அதை வந்து கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராரு அந்த பார்ட்டிக்கு. அப்போ வந்துட்டு ருக்மிணி மேம் சொல்கிறாங்க, இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க யாருமே குடிக்க மாட்டாங்க, ட்ரிங்க்ஸ் எல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இப்போ பசங்களுக்குலாம் பயங்கர வயிற்றுச்சலாக இருக்குது, ஐயோ சரக்கு போயிடுச்சு அப்படின்னு வயிற்றுச்சலாக இருக்குது. இப்போ ரங்கன் சார்கிட்ட ஒருத்தராக வந்து பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு தங்கம் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாத்தேன் வந்து ஹக் பண்ணி ரங்கன் சார்கிட்ட தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தியோ வராங்க. தியோ வந்துட்டு மாத்தேனுக்கு நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கோட சந்தோஷத்தை தான் அவன் உங்களை ஹக் பண்ணி காமிச்சிட்டு போகிறான். அவன் ஆக்ஷனில் காமிச்சதை நான் வார்த்தையால் சொல்கிறேன், நிஜமாகவே நீங்கள் அவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்கிறாங்க தியோ. அதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் நேரம் கழித்து ரங்கனையும் துளசியும் வச்சு டீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் கை பிடிச்சிட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தது எங்கள் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரங்கனை பிடிச்சி ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. ரங்கனுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிஷியும் வர்ஷாவும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜாக்கியும் வீராவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க கூடலாம் சேர்ந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரக்கு எடுத்து சூப்பில் மிக்ஸ் பண்ணி அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ருக்மிணி மேம் கேட்குறாங்க, என்னடா சாப்பிடாம 2 பேரும் சூப் மட்டுமே குடிக்கிறீங்கன்னு. இல்லை சூப் மட்டும் தான் டேஸ்ட்டாக இருக்குது, அதனால தான் குடிக்கிறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் சூப்பராக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ருக்மிணி மேம் வந்து செம்ம ஜாலியாக பேசுகிறத பார்த்துட்டு எல்லா பசங்களும் சொல்கிறாங்க, இவங்களுக்கு இப்படி ஒரு சைடு இருக்குதுன்னு நமக்கு தெரியாமலே போச்சு அப்படின்னோடனே அதுக்கு தியோ சொல்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இல்லாமலாம் போயிடும், பர்சனல் சைடு ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தியோ வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்புறமா தியோ என்ன கேட்குறாங்கன்னா, மேம் நம்ம வந்து துளசி மேமுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்னோடனே துளசி மேம் வீடியோ காலில் வராங்க. துளசி மேம் வீடியோ காலில் வந்தோடனே எல்லா பசங்களும் சேர்த்து ரங்கனை செம்மையாக டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரிஷி வந்து வர்ஷா கூட செம்மையாக ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு மணி எல்லாரும், ஐயோ எவ்வளோ கேஷுவலாக ஃப்ளர்ட் பண்ணுறான், இதெல்லாம் நமக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னோடனே ரிஷி சொல்கிறாரு, ஆன்சைட்டிலாம் வர்றதுக்கு முன்னாடி நான் இப்படி தான் இருந்தேன், இனிமேல் எனக்கு ஆன்சைட்டி வராது, ஸோ இனிமேலும் நான் இப்படி தான் இருப்பேன், இந்த மாதிரி இருக்கிற என் கூட பழகிறதுக்கு நீங்கள்லாம் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி சொல்கிறாரு. அப்புறம் ரிஷி வந்து டைரெக்டாகவே வந்து ருக்மிணி மேம் கிட்ட உங்களுக்கு ஏதாவது லவ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டோடனே, நான் வந்து தாஜ்மஹால் கட்ட முடியாமல் தான் இந்த அகாடமியை கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி மேமுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க. அப்புறமா கடைசியாக மணி கூட தங்கம் ஒரு செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணும்போது ஒருத்தராக வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. கடைசி வந்து ரிஷி எதுக்கோ தேவைன்னு சொல்லிட்டு மணியோட ஃபோன் எடுக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அனு வந்து மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம நாளைக்கு டேட் போகலாமான்னு. அதுக்கு வந்து ரிஷியும் ஓகேன்னு ரிப்ளை அனுப்பிச்சிடுறாரு. ஓகேன்னு அனுப்பிச்சோடனே மணி வந்துச்சு, ஐயோ ஏண்டா ஓகேன்னு அனுப்பிச்சோன்னு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அதுக்கு ரிஷி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, போயிட்டு வாடா, இன்னும் ஒரு டேட் தானடா கூப்பிட்றா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரிஷியும் சொல்கிறாங்க. இதை கேட்டு தங்கம் ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.